திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெறும் திடலில் திமுகவின் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையிலான பழைய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு பேசலாம். ரமேஷ், திமுகவினுடைய வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் பழைய புகைப்படங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடப்பது இளைஞரணி கூட்டம். இளைஞர்களுக்கு இந்த வரலாற்றை கடத்துவது எவ்வளவு முக்கியம்னு திமுக தலைமை நினைக்குது? நிச்சயமாக அந்த படத்தை பார்க்கலாம். அதாவது திமுக தொடங்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட அரிய புகைப்படங்கள், கள்ளக்குடியில கருணாநிதி அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விஷயம், அதே போல திமுக தொடங்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட அந்த தலைமை நிலையம் ராபின்சன் பூங்காவில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம், அதே போல அண்ணா முதலமைச்சராக இருந்த போது அவர் தலைமைச் செயலகத்தில் வந்த போது, அதே போல அப்போது இருந்த அமைச்சரவை புகைப்படம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல திமுக இளைஞரணிக்கு 45 ஆண்டு காலம் வரலாறு இருக்கிறது. அது சார்ந்த புகைப்படங்களும் எடுக்கிறது. பெரியாருடன் அண்ணா இருக்கக்கூடிய புகைப்படம். அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகிகள் எப்படியெல்லாம் தங்களுடைய பணிகளை ஆரம்ப கட்டத்தில் செய்தார்கள். தற்போது 5 லட்சம் நிர்வாகிகள் வரை வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் 200, 300 என்று படிப்படியாக வளர்ந்திருக்கிறார்கள். அந்த இளைஞரணி உருவான போது மு.க. ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்ன என்பன போன்ற பல்வேறு புகைப்படங்கள் கிட்டத்தட்ட இந்த 150 ஏக்கர் முழுவதும் வைக்கப்பட்டது. ஒரு பக்கம் தமிழக அரசுடைய சாதனைகள், இந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகள் ஒரு பக்கம், அதே போல பல்வேறு அரசு துறைகளுடைய சாதனைகள், திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது செய்யப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் அவர்களுக்கான தொண்டாற்று என்பன போன்ற பல்வேறு விஷயங்களும் அப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற ஓலை குட்டையில இது போன்ற கண்காட்சி நடைபெற்றது. திமுகவுடைய வரலாறு சார்ந்த கண்காட்சி இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்பட கண்காட்சி வரக்கூடிய இளைஞர்கள் பார்த்து அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கூடும்போது அவர்கள் இது வழியா நடந்து போகும்போது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது போன்ற செய்யப்பட்டிருப்பதாக இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி 3 மண்டல சந்திப்பு கூட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது 91 தொகுதிகளுக்கு செய்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு மதுரை, கோவை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனந்தி, நிச்சயமாக ரமேஷ், திமுகவின் இந்த வலுவான கட்டமைப்புக்கு இளைஞர் அணி ஒரு மிக முக்கியமான பலம் அப்படின்னே பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மீண்டும் இணையலாம்.